கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, நமக்கு என்ன மங்கள வார்த்தை இன்னைக்கு? யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஜெபம் எப்ப ஸ்ட்ரெங்தன்டு ஜெபமா இருக்கும், பலன் உள்ளதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நீதிமானா இருந்துட்டு செய்கிற ஜெபங்கள். நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது, பலனுள்ளதாகவும் இருக்கிறது. ஏன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வரல அப்படின்னு நிறைய பேருடைய இருதயத்தில் கேள்விக்குறியிலே ஓடிட்டு இருக்கிறீங்க. இவங்க ஜெபிச்சா உடனே நடக்குது, அவங்க ஜெபிச்சா உடனே நடக்குது, ஸ்டீஃபன் பிரதர் ஜெபிச்சா உடனே ஸ்பாட்டில் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை, நான் மட்டும் ஜெபிச்சா ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே அவர் உங்களுக்கும் அவருக்கும் இடையில தடைக்கல்லா இருந்து உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வராதபடிக்கு தடையா இருக்கிறதாம். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னால உங்களை பரிசுத்தம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவும் முடியாது. தேவ சமூகத்துல விண்ணப்பத்தை வைக்கப்பட்டால் அது விண்ணப்பம் கேட்கப்படவும் மாட்டாது. அப்போ இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்கிட்ட இந்த வீக்னஸ் இருக்கு, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு, எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு, கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் இருக்கு. ஆண்டவரே, நான் அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கு, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற பழக்கம் இருக்கு, எனக்கு கஞ்சா பழக்கம் இருக்கு, இல்லைன்னாச்சுன்னா அடுத்தவங்களுடைய இருதயத்தை புண்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் உங்களிடத்துல இருக்குது? உங்கள் வீக்னஸ் பாயிண்ட் என்ன? அதை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, இன்னிலிருந்து நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன்னு ஒப்புக்கொடுங்க. அப்பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். அப்போ நீங்கள் நீதிமான்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுறீங்கன்னா, நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாகவும் கேட்கப்படுகிறதாகவும் இருக்கிறது. அதை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னிலிருந்து நீங்கள் ஜெபிக்க நிற்கும் போதே முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படுத்தும் என்று அப்படி நீங்கள் கேட்கணும். தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்கள் ஏதாவது இருந்தால் என்ன மன்னிச்சு பரிசுத்தப்படுதுங்க. இப்போ இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சிகளை எல்லாம் கூட ஷூட் பண்ணும்போது சரி, இல்லை நான் எங்கேயா ஊழியத்துக்கு போகும்போது கூட சரி, ஒருவேளை நான் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் பரிசுத்தவனாக இருந்தாலும் எனக்கே தெரியாமல் சில பலவீனங்களோ மதியினங்களோ ஒட்டிகிட்டு இருக்கோம். அதனால ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஷூட் பண்ண நான் இந்த சீட்டில் உட்கார்ந்த உடனே ஆண்டவரிடத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே, கொடுக்கப்படுகிற மங்கள வார்த்தைகள் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்யணும், இது அவர்களுக்கு மிகவும் பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கணும். அதனால வேளை என்னிடத்துல எனக்கே தெரியாமல் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் என்னை மன்னிச்சு இந்த பரிசுத்த ஊழியத்தை நிறைவேற்றுங்கன்னு நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிப்பேன். கேமரா ஷூட் பண்ணிட்டு இருக்க தம்பிக்கு தெரியும், இதெல்லாம் அவங்க தான் இதுக்கெல்லாம் சாட்சி. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மங்கள வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது. அது வழங்குற அந்த காரியத்தில் குறை உள்ளவனா இருந்தால் உங்களுக்கு அது நிறைவேறாமல் இருந்துடக்கூடாது. அப்படின்றதுனால ஷூட் பண்ண உட்கார்ந்த உடனே முதல்ல என்ன பரிசுத்தம் பண்ணுவேன். எனக்கு தெரியும் நான் தப்பு தண்டா பண்ணுறதில்ல, உண்மையாக தான் இருக்கேன், ஆண்டவரோடு தான் நடக்கிறேன். ஆனாலும் எனக்கே தெரியாமல் எனக்குள்ளால ஏதாவது இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பாக, வசனத்துக்கு முன்பாக நான் சரின்னு செய்கிறது சிலது ஒருவேளை தப்பாக இருந்திருந்தா, அப்படி நம்ம பண்ணுறதுனால தான் ஜனங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்குது. அதுக்கு தான் இதை உங்களுக்கு ஒரு அனுபவமாக நான் சொல்கிறேன். நீங்கள் எப்போ ஜெபிக்க நின்னாலும் அப்படி தான் பண்ணேன். நான் எங்கே மீட்டிங் போனாலும் சரி, ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் ஜெபிக்க போனாலும் சரி, முதல்ல என்னை தகுதிப்படுத்திட்டு தான் இந்த வசனத்தை பிரசங்கிக்க என்னை தகுதிப்படுத்தும். இந்த வசனத்தை சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்க என்னை பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றதுனால தான் அற்புதங்கள் நடக்குது. ஸோ இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. சரி, இப்போ நம்ம ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ரீனிகா ஃப்ரம் உடுமலைப்பேட். என்னுடைய அம்மாவின் பெயர் மர்சி கீதா, வயது 57. அவர்களுக்கு தொடர்ந்து 2 முறை பெரிய அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளது. 2025 ஜூன் மாதம் அம்மாவுக்கு திடீரென்று பலவீனம் ஏற்பட்டது. சரியாக சாப்பிட முடியாமல் மிகவும் சோர்வாக இருந்தார்கள். மருத்துவரிடம் சென்றோம். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு, அம்மாவுடைய சிறுநீரில் புரோட்டீன் லீக்கேஜ் 19.50% இருப்பதாகவும் தொடர்ந்து 3 மாதங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டும் என்றும் சொன்னார்கள். என்னுடைய அம்மா மருத்துவ செலவுகள் இல்லாமல் எனக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைத்தவுடன் நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு
ஊழியத்திற்காக காணிக்கை கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து கொண்டார்கள். மேலும் கர்த்தருடைய கிருபையினால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த போது இயேசுவின் நாமத்தினாலே தெய்வீக அற்புதங்கள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இறங்கி சுகம் கொடுப்பதாக என்று சொல்லி ஜெபித்தார்கள். நாங்கள் போனை ஸ்பீக்கரில் போட்டு குடும்பமாக சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுடன் இணைந்து ஜெபித்தோம். அந்த ஜெபத்திற்கு பிறகு அம்மாவுடைய சிறுநீரில் புரோட்டீன் லீக்கேஜ் முழுவதுமாக குறைந்து நார்மல் லெவலுக்கு வந்தது. இப்பொழுது ஆரோக்கியமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கும் அப்படியே செய்வாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முதலாவது நீதிமான்களாக மாற்றும். அடுத்து இப்பொழுது அவர்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளும் கைகள் அற்புதங்களை செய்கிறதாகவும் இப்பொழுது மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கட்டும். சுகம் கிடைக்கட்டும், வேலை கிடைக்கட்டும், திருமண காரியங்கள் நிறைவேறட்டும், சொந்த வீட்டுக்கு வழி திறக்கட்டும். இவர்கள் கட்டி முடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்க கடன்கள் அடைக்கப்படட்டும், வீட்டு லோன்கள் அடைக்கப்படட்டும், வீட்டு ஜப்தி இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்படட்டும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கைவிட்டு போனவைகள், காணாமை போனவைகள், பறிகொடுத்தவைகள், இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு மீட்டு கொடுத்து என் பிள்ளைகளை கனப்படுத்தும். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்கள் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.